السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد وجاءت سكرة الموت ذلك ما كنت منه تحيد ونفخ في الصور إلى آخر آية. قال رسول الله صلى الله عليه وسلم: خير الناس من تعالى عمره حسنه من شر الناس من تعالى عمره. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்களுக்கும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிலிருந்து அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் நிரந்தரமான பாதுகாப்பை தந்தருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், தீயில் கருகி இறந்து போகுதல், தண்ணீரில் மூழ்கி இறந்து போகுதல், புயல் காற்றால் சேதமடைதல் போன்ற தீய மரணங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. களிமாவோடு மரணிக்க கூடிய நசீபே வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தர் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, நமக்கு மத்தியில் 2025 ஆண்டை கடந்த பிறகு 2026 நமக்கு மத்தியில் புத்தாண்டாக பிறந்திருக்கின்றது. நேற்றைய தினம் இந்த வருடத்தை, இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்காக உலகம் முழுவதும் அனாச்சாரங்களிலும் அட்டுழியங்களிலும் வேடிக்கைகளிலும் கூத்துகளிலும் வான வேடிக்கைகளிலும் பலதரப்பட்ட மக்கள் அதை கொண்டாடக்கூடியவர்களாக ஹேப்பி நியூ இயர், மகிழ்ச்சியான ஆண்டு எங்களுக்கு வந்திருக்கின்றது, சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய புத்தாண்டு நமக்கு மத்தியிலே வந்திருக்கின்றது என்பதாக ஒட்டுமொத்த மக்களும், அது எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த ஒரு சமயத்தவர்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எல்லா மக்களும் அந்த ஆண்டை ஹேப்பி நியூ இயர் என்பதாக வரவேற்று அந்த நாடை எப்படி கொண்டாட வேண்டுமோ அப்படியெல்லாம் கொண்டாடி இன்றைய தருணத்திலே நாம் எல்லாம் வீட்டிருக்கின்றோம். பெருமக்களே, பிறந்திருக்கக்கூடிய இந்த 2026 இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து இது கவலையை ஏற்படுத்தக்கூடியதா, இல்லை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதா என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். வருடம் வருடம் இந்த ஆண்டு பிறந்து கொண்டே இருக்கின்றது, ஆண்டு வந்து கொண்டே இருக்கிறது. இஸ்லாமிய வருட பிறப்பும், ஆங்கில புத்தாண்டும், தமிழ் புத்தாண்டும், இப்படி ஒவ்வொரு புத்தாண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டாக இந்த ஆண்டு பிறந்து கொண்டே இருக்கின்றது. இந்த ஆண்டின் மூலமாக, இந்த ஆங்கில புத்தாண்டின் மூலமாக, இந்த 2026 மூலமாக இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து, இஸ்லாமை குறித்து இது கவலையை ஏற்படுத்தக்கூடியதா, இல்லை மகிழ்ச்சியை தரக்கூடியதா என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் இந்த ஜும்மாவிலை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். பெருமக்களே,
இமாம் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனிடத்திலே ஒரு நாளினுடைய இறுதி வரும், ஒரு நாளினுடைய இறுதி வரும். அந்த நாள் அந்த மனிதனை பார்த்து கூறுமா, எப்படி கூறும்? மனிதா, நான் இப்பொழுது உன்னிடத்திலே வந்திருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்திலே உன்னை விட்டும் விலகி போக இருக்கிறேன், நீ என்னை பயன்படுத்திக்கொள், இனிமேல் நான் வரவே மாட்டேன் என்பதாக ஒவ்வொரு நாளினுடைய இறுதி மனிதனுக்கு மத்தியிலே வந்து சொல்லும். மனிதா, நான் உன்னிடத்திலே வந்திருக்கிறேன், என்னை நீ பயன்படுத்திக் கொள், என்னுடைய நேரத்தை என்னுடைய காலத்தை நீ வீணாக கழித்து விடாதே, வீணாக நீ ஆக்கி விடாதே, நான் இப்பொழுது உடனே செல்ல இருக்கிறேன், இனிமேல் எக்காலமும் வரமாட்டேன் என்பதாக ஒவ்வொரு நாளினுடைய இறுதி மனிதனை நோக்கி சொல்லும் என்பதாக இமாம் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அதே இமாம் ஹசன் பஸ்ரி சொல்வார்கள், ஒவ்வொரு நாளினுடைய துவக்கம் மனிதனுக்கு மத்தியிலே வரும், வந்து சொல்லும் ஜதீத் என்பதாக சொல்லும். மனிதனை பார்த்து ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுந்ததிலிருந்து இரவு படுக்கின்ற வரை இருக்கக்கூடிய அந்த நாள் இருக்கிறது, அந்த நாள் மனிதனுக்கு மத்தியிலே வந்து சொல்லும், ஜதீத், நான் புத்தம் புதிய நாளாக உன்னிடத்திலே வந்திருக்கிறேன், புத்தாண்டாக உன்னிடத்திலே வந்திருக்கிறேன், புது வருடமாக உன்னிடத்திலே வந்திருக்கிறேன், நீ என்னை பயன்படுத்திக் கொள், உன்னுடைய எல்லா செயல்களுக்கும் நான் நாளை மறுமை நாளிலே சாட்சியாக இருப்பேன். அந்த நாள் மனிதனை பார்த்து கூறும், நீ உலகத்திலே என்னென்ன காரியங்கள் செய்தாயோ, என்னென்ன நன்மையான காரியங்கள் செய்தாயோ, தீங்கான காரியங்கள் செய்தாயோ, எல்லா காரியங்களுக்கும் நாளை மறுமை நாளிலே நான் உனக்கு உன்னுடைய செயல்களுக்கு சாட்சியாக வந்து நிற்பேன். இப்பொழுது நான் உன்னிடத்திலே புதிய படைப்பாக, புத்தம் புதிய வருடமாக உன்னிடத்திலே நான் வந்திருக்கிறேன், என்னை நீ பயன்படுத்திக் கொள், அப்படி பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நான் திரும்பி போய்விடுவேன், இனிமேல் உலகம் அழியும் வரை, கியாமத்து நாள் வரை உன்னிடத்தில் நெருங்கவே மாட்டேன் என்பதாக அந்த நாளினுடைய துவக்கம் சொல்லும் என்பதாக இமாம் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுவார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, அப்பேற்பட்ட அதன் அடிப்படையிலே தான் இந்த 2026 பிறந்திருக்கின்றது. இந்த நாள் நமக்கு வந்திருக்கிறது. அந்த நாளை, அந்த மாதங்களை, அந்த வருடங்களை நாம் எப்படி கழிக்கின்றோம், அதை எப்படி பயன்படுத்துகின்றோம், அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதா, இல்லை இந்த பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு இது நமக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதா என்பதை ஒவ்வொருவர்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமக்களே, இமாம் ஹசன் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், நான் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே எந்த ஒரு காரியத்திற்காகவும் நான் கவலைப்பட்டதே இல்லை, எந்த ஒரு காரியத்திற்காகவும் நான் கை செய்யப்பட்டதே இல்லை, எந்த ஒரு காரணத்திற்காகவும் நான் வருத்தப்பட்டதே இல்லை. ஒரே ஒரு காரணத்தை தவிர, ஒரே ஒரு விஷயத்தை தவிர இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே எந்த ஒரு காரியத்திற்கும் நான் கவலைப்பட்டதில்லை, எந்த ஒரு காரியத்திற்கும் நான் கை செய்யப்பட்டதில்லை. ஒரே ஒரு காரியத்திற்காக நான் கை செய்யப்பட்டிருக்கிறேன், ஒரே ஒரு காரணத்திற்காக. என்ன காரியம்? என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்நாளிலே எந்த ஒரு அமலும் இல்லாமல் ஒரு நாள் கழிவதை பற்றி நான் கவலைப்பட்டிருக்கிறேன், நான் வேதனைப்பட்டிருக்கிறேன், கை செய்யப்பட்டிருக்கிறேன் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். பெருமக்களை, உலகத்திலே வாழ்வது பெரிய காரியம் அல்ல, நமக்கு மத்தியிலே புத்தாண்டுகள் வருவது பெரிய காரியம் அல்ல. அந்த ஆண்டுகள், அந்த மாதங்கள், அந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற பொழுது எந்த ஒரு அமலும் இல்லாமல் நம்மை விட்டும் கழிகின்றதே, அதை நினைத்து சஹாபா பெருமக்கள் கவலைப்பட்டார்கள். எதற்காக வேண்டி? சொத்து சுகத்திற்காக வேண்டி அல்ல, பிள்ளைகளுக்காக வேண்டி அல்ல, பெரும் பெரும் செல்வ சீமான்களோடு வாழ வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டிய அல்ல. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் எந்த விதமான அமலும் இல்லாமல் விடை பெறுகிறதே, கழிகிறதே என்று நினைத்து கவலைப்பட்டார்கள். ஆனால் இன்று ஒட்டுமொத்த மக்களும் புத்தாண்டை கொண்டாடக்கூடியவர்களாக,
அந்த புத்தாண்டை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஹேப்பி நியூ இயர் என்று அழைக்கக்கூடியவர்களாக நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, இது ஒரு மூமினுக்கு அழகா? ஒரு மூமின் என்றால் அவன் கவலைப்பட வேண்டும், அவன் கை செய்யப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்னுடைய நாட்களிலே எந்த விதமான அமலும் இல்லாமல் இந்த வருடம் கழிந்து விட்டதே என்று அவன் கவலைப்பட வேண்டும் என்பதாகத்தான் நமக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார். பெருமக்களே, இந்த புத்தாண்டை ஒட்டி நாம் விளங்க வேண்டியது, படிப்பினை பெற வேண்டியது இந்த ஒரு காரியம்தான். இமாம் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஒவ்வொரு மனிதனும் தங்களின் நேரத்தை கவனமாக பாதுகாக்க வேண்டும். இன்னும் ஒவ்வொரு வினாடியும் அவன் அமலோடு அந்த நாளை கடக்க வேண்டும். ஒரு நொடியை கூட அவன் வீணாக்க கூடாது. ஏனென்றால் நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா ஒரு வினாடியை அவன் வீணாக்கினாலும் நாளை மறுமை நாளிலே அவன் விசாரணை செய்வான், கேள்வி கேட்பான். உனக்கு ஆயுளை கொடுத்தேனே, உனக்கு இத்தனை வருடங்கள் உலகத்திலே வாழக்கூடிய வாய்ப்பை நசீபை ஏற்படுத்தி கொடுத்தேனே, அந்த ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளையும் நீ எப்படி கழித்தாய்? உன்னுடைய வாலிபத்தை எப்படி கழித்தாய்? உன்னுடைய வயோதிகத்தை எப்படி கழித்தாய்? உன்னுடைய குழந்தை பருவத்தை எப்படி கழித்தாய் என்பதாக நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் விசாரணை செய்வான். ஆகையால் ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு நொடியையும் அமலோடு நீங்கள் கடக்குங்கள் என்பதாக இமாம் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். பெருமக்களே, இதன் அடிப்படையிலே நாம் பார்த்தோம் என்றால் இந்த புத்தாண்டு நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதா, கவலையை ஏற்படுத்தக்கூடியதா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியது. காரணம், எந்த ஒரு அமலும் இல்லாமல் என்னுடைய வாழ்நாளிலே என்னுடைய நேரங்கள் கடக்க கூடாது என்பதாக அந்த ஒரு மூமினான அடியான் நினைக்க வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. பெருமக்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை விட்டு நாம் தூரமாகி கொண்டே இருக்கின்றோம். இது கவலையை ஏற்படுத்தக்கூடியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்து குர்ஆனை தாங்கி அந்த குர்ஆனை சகாபாக்களுக்கு மத்தியிலே பறைசாட்டி இவ்வளவு காலங்கள் சென்ற பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நபியினுடைய வழிமுறைகள், நபியினுடைய சுன்னத்துக்கள், நபியினுடைய எல்லா வாழ்க்கை படித்தரங்களும் நம்மை விட்டும் தூரமாகி கொண்டிருக்கிறது. அந்த தூரமாகுவதை நினைத்து நாம் கவலைப்பட வேண்டுமா? இல்லை இந்த புத்தாண்டை கொண்டாடுவதிலே நாம் மகிழ்ச்சி கொண்டாட வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் கழிகின்றது. பெருமானா ஸல்லல்லாஹுடைய சுன்னத்து, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வரலாறுகள், அந்த சுன்னத்துக்கள், நடைமுறைகள் நம்மை விட்டும் தூரமாகி கொண்டே இருக்கின்றது. பெருமானாருடைய சுன்னத்தை நாம் இங்கு சமுதாயத்துக்கு மத்தியிலே ஒரு சில மக்களுக்கு மத்தியிலே பார்க்க முடிகிறது. நிறைய சுன்னத்துக்கள் அடிபட்டு மிதிப்பட்டு காணாமல் போய்விட்டது. இதுதான் இந்த புத்தாண்டின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். பெருமக்களை, அத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்க சென்றோம். சந்தித்து அவர்கள் சொன்னோம், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ற ஒரு கொடுங்கோல அரசன் வாழ்ந்து வந்தான். நிறைய உலமாக்களை, சகாபாக்களை அவன் கொன்று குவித்தான். அநியாயக்கார அரசன் அவன். இப்பொழுதும் அநீதம் செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு நீங்கள் தண்டனை பெற்று தர வேண்டும் என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் அத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பொறுமையாக இருங்கள். ஒவ்வொரு காலத்திற்கு பிறகும் மிக மோசமான காலத்தை நீங்கள் கடப்பீர்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகையால் நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்பதாக அங்கே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை சொன்னார்கள். பெருமக்களே, ஹக்கீம் ஜியாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், நான் ஒரு தடவை பள்ளிவாசலிலே அமர்ந்திருந்தேன். திடீரென்று எனக்கு பள்ளியை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. பள்ளியிலே உட்கார்ந்து, பள்ளியிலே அமர்ந்து அமல்களை செய்து கொண்டிருந்தேன், இபாதத்துக்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தேன். திடீரென்று பள்ளியை விட்டும் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்திலே பிறந்தது. நான் வேகமாக பள்ளியை விட்டு வெளியே வந்து பார்த்தால் அங்கே பள்ளிவாசலுடைய சுவரை ஒட்டி ஒரு பெண்மணி நின்று கொண்டிருந்தார். ஒரு பெண்மணி
பள்ளிவாசலுடைய சுவரை ஒட்டி நின்று கொண்டிருந்தான். அவள் ஏதோ ஒரு தேவைக்காக வீட்டுக்கு செல்ல வேண்டும், வீட்டுக்கு செல்ல விடாமல் எதிரிகள் அங்கே தாக்குவார்கள் என்ற பயந்தவர்களாக அந்த சுவரை ஒட்டி அவர்கள் தன்னந்தனியாக நின்ற பொழுது அவர்களிடத்திலே நான் சைக்கியனையாக கேட்டேன், உங்களுடைய தேவை என்ன? ஏன் நீங்கள் இப்படி நின்று கொண்டிருக்கின்றீர்கள்? நீங்கள் எங்கே செல்ல வேண்டும் என்பதாக சைக்கியனையாக கேட்ட பொழுது அவர்கள் பதிலாக சைக்கியனையாக பதில் சொன்னார்கள். உடனே அங்கே ஹக்கீம் ஜியாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த பெண்மணியை அழைத்து கொண்டு அந்த பெண்மணியை முன்னால் செல்ல விட்டு இவர்கள் பின்னால் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய இல்லத்திலே அவர்களை விட்டு வருவதற்காக. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகளார்களுக்கு வழிகாட்டினார்களோ அதே போல ஹக்கீம் ஜியாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த பெண்மணி கல்லை எறிவார்கள். இந்த பக்கமா உங்களுடைய இல்லம் இருக்கிறது, இல்லை இந்த பக்கமா என்று கேட்கின்ற பொழுது கல் எறிவதை வைத்து அவர்களுடைய வீட்டிலே அடையாளம் கண்டு அவர் இந்த பெண்மணியை வீட்டிலே விட்டுவிட்டு ஹக்கீம் ஜியாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து விட்டார்கள். பழையதை போல பள்ளிவாசலிலே அமர்ந்து அமல்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படி ஆரம்பத்திலே உட்கார்ந்து அமல் செய்து கொண்டிருந்தார்களோ அதே போல அந்த பெண்மணியை அந்த வீட்டிலே விட்டுவிட்டு திரும்ப பள்ளிவாசலுக்கு வந்து அமலிலே ஈடுபட்டார்கள். அந்த நேரத்தில் எந்த எண்ணங்களும் ஏற்படவில்லை. அவர்களுடைய உள்ளத்திலே அவருடைய சிந்தனையிலே ஒரு பெண்மணியோடு நாம் சென்றோம், தன்னந்தனியாக சென்றோம், எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் நாமே அந்த பெண்மணியை அழைத்து சென்றோம். அந்த நேரத்திலே எந்த விதமான ஒரு நடுக்கமோ எந்த விதமான ஒரு கெட்ட எண்ணமோ அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படவில்லை. பெருமக்களே, காலங்கள் நீண்டு கொண்டே இருக்கிறது, வருடங்கள் சென்று கொண்டே இருக்கின்றது. கொஞ்ச வருடங்கள் கழித்து அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு சிந்தனை ஏற்படுகிறது. என்ன சிந்தனை என்றால், அன்றைய தினத்திலே அந்த பெண்மணியை அழைத்து கொண்டு நாம் அவருடைய வீட்டிலே அழைத்து விட்டு வந்தோமே, அந்த நாளை நாம் பயன்படுத்தி இருக்கலாமே. தன்னந்தனியாக நாம் சென்றோமே, யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த இடத்திற்கு அந்த பெண்மணியை அழைத்து விட்டு வந்தோமே, எந்த விதமான ஒரு சிரமங்களும் இல்லாமல் இருந்ததே. அந்த பெண்மணியிடம் நாம் தவறாக நடந்திருக்கலாமே, அந்த நாளை பயன்படுத்தியிருக்கலாமே, ஏன் அப்படி அந்த நாளை வீணாக விட்டோம் என்பதாக அந்த நேரத்திலே ஹக்கீம் ஜியாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நினைத்தார்கள், மனதிலே சிந்தித்தார்கள். பெருமக்களே, திரும்ப யோசித்தார்கள். நமக்கு அப்பொழுதெல்லாம் அந்த கெட்ட எண்ணம் ஏற்படவில்லை, ஏன் இப்பொழுது ஏற்படுகின்றது? அந்த பெண்ணை அழைத்து செல்கின்ற பொழுது எந்த விதமான ஒரு ஆசை ஏற்படவில்லை, தவறான எண்ணம் ஏற்படவில்லை. ஆனால் நீண்ட வருடங்களுக்கு பிறகு, நீண்ட காலத்திற்கு பிறகு அந்த பெண்மணியோ நாம் அன்றைய தினத்தை நாம் பயன்படுத்தி இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற அந்த எண்ணம் ஏன் இப்பொழுது ஏற்படுகிறது என்பதாக அங்கே ஹக்கீம் ஜியாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் யோசிக்கின்றார்கள். யோசித்து அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய குடிபானத்தின் தரங்கள் குறைந்து விட்டதா? நான் குடிக்கக்கூடிய பானத்திலே எதுவும் ஹராம் கலந்து விட்டதா? இல்லை, நான் யாரோடு சேர்ந்து நான் கலந்து உறவாடுகின்றேனோ அவருடைய அந்த பழக்க வழக்கங்கள் என்னோடு ஒட்டி விட்டதா? என்ன நிலை ஏற்பட்டு விட்டது? அந்த நேரத்தில் எந்த கெட்ட எண்ணமும் ஏற்படவில்லை. நீண்ட காலத்திற்கு பிறகு அந்த பெண்ணோடு நாம் தனியாக இருந்தோமே, அந்த நாளை பயன்படுத்தி இருக்கலாமே, அந்த எண்ணம் ஏன் ஏற்பட்டது? என்ன காரணம்? கெட்ட சகவாசம் ஏற்பட்டு விட்டதா? இல்லை, என்னுடைய அமல்களிலே குறை ஏற்பட்டு விட்டதா என்று யோசித்து பார்த்த பொழுது நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். என்ன காரணம் என்றால், இந்த நூரி பரக்கத்தி ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை விட்டும் நாம் ஆக தூரமாக ஆகிக்கொண்டே விட்டோம். பெருமானாருடைய சுன்னத்தை மறந்து விட்டோம். பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறு நம்மை விட்டும் தூரமாகிவிட்டது. தூரமானதின் காரணமாகத்தான் இது போல ஒரு கெட்ட எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்பட்டு இருக்கின்றது என்பதாக அங்கே ஹக்கீம் ஜியாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நினைத்தார்கள் என்று நாம் வரலாறின் ஹதீஸிலே பார்க்க முடிகின்றது. பெருமக்களே, ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு புத்தாண்டாக பிறந்து கொண்டேதான் இருக்கின்றது. இந்த புத்தாண்டை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டுமா, இல்லை கவலையை ஏற்படுத்த வேண்டுமா? இது கவலைக்குரிய புத்தாண்டா, சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய புத்தாண்டா என்று நாம் நினைத்தோம் என்றால் கவலையை ஏற்படுத்தக்கூடியது. பெருமானாருடைய காலத்தை விட்டும் நாம் தூரமாகிக் கொண்டே இருக்கின்றோம். பெருமக்களே,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த காலகட்டத்திலே அவர்களுடைய காலத்திற்கு பிறகு நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு ஒரு ரொட்டி சுடக்கூடிய ஒரு கடை இருந்தது சகாபாக்களுடைய காலகட்டத்திலே. அப்பொழுது அவர்கள் வெளியே எழுதி போட்டிருந்தார்கள். என்ன எழுதி போட்டிருந்தார்கள்? பழைய ரொட்டிக்கு அதிக விலை என்பதாக, புதிய ரொட்டிக்கு கம்மியான விலை என்பதாக விலையை நிர்ணயித்து அங்கே எழுதி போட்டிருந்தார்கள். மக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், பழைய ரொட்டிக்கு அதிகமான விலையா, புதிய ரொட்டிக்கு கம்மியான விலையா, எதற்காக, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அங்கே சொல்லப்பட்டது, இந்த பழைய ரொட்டி இருக்கிறதே இது பெருமானாருடைய காலகட்டத்திலேயே உள்ளது. பெருமானாருடைய காலகட்டத்திலே நெருக்கமாக உள்ள ரொட்டி தான் இந்த பழைய ரொட்டி. அதற்காக வேண்டி இதற்கு அதிகமான விலை. இது புதிய ரொட்டி, இது பெருமானாருடைய காலம் கடந்த பிறகு உள்ள புதிய ரொட்டி, அதனால் இதற்கு கம்மியான விலை என்பதாக அங்கே சொல்லப்பட்டது என்பதை நம் ஹதீஸிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, ஆக புத்தாண்டு நமக்கு உணர்த்தக்கூடியது என்னவென்றால், இதன் மூலமாக, இந்த புத்தாண்டின் மூலமாக நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை விட்டு நாம் தூரமாகி விட்டோம். இதன் மூலமாக நாம் கவலைப்பட வேண்டுமே தவிர, ஒரு மூமின் என்பவன், ஒரு முஸ்லிம் என்பவன் ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கின்ற பொழுது, ஒவ்வொரு ஆண்டும் அவனுக்கு பிறந்த தினம் வருகின்ற பொழுது அவன் சந்தோஷப்பட வேண்டாம், அவன் மகிழ்ச்சி பட வேண்டாம், கவலைப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு நாளும் எந்த ஒரு அமலும் இல்லாமல் கழிந்து விட்டது என்பதாக அவன் கவலைப்பட வேண்டும் என்பதாகத்தான் இஸ்லாம் நமக்கு இங்கே சொல்லி காட்டுகின்றது. பெருமக்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிக மோசமான காலம் உங்களை வந்தடையும். அந்த காலத்தில் தான் நீங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த காலத்தை தான் நீங்கள் அடைவீர்கள். அந்த காலத்தில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றீர்கள். மேலும் மேலும் அந்த மோசமான காலத்தை நீங்கள் வெகு சீக்கிரம் அடைய போகின்றீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். பெருமக்களே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் மோசமான காலகட்டத்திலே இருக்கின்றீர்கள். அல்லாஹ் ஏவப்பட்ட 10 விஷயங்களில் ஒரு விஷயத்தை நீங்கள் பின்பற்றி விட்டால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். அப்பேற்பட்ட மோசமான காலகட்டம், குழப்பமான காலகட்டம். அல்லாஹ் 10 விஷயங்களை ஏவிருக்கின்றானா, அதிலே ஒன்றை நீங்கள் கடைபிடித்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இதே அந்த 10 விஷயத்திலே எதையும் நீங்கள் செய்யவில்லை, ஒரு விஷயத்தை கூட நீங்கள் பின்பற்றவில்லை என்றால் நீங்கள் நஷ்டமடைவீர்கள் என்பதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பின்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே பெயர் அளவில் இஸ்லாமியர்கள் இருப்பார்கள், அவர்களுடைய பெயர் இஸ்லாமியர்களாக இருக்கும். எப்பேற்பட்ட காலம்? எழுத்தளவில் குர்ஆன் இருக்கும். குர்ஆன் மாடல் மாடலாக, டிசைன் டிசைனாக நிறைய அச்சடிக்கப்பட்டு குர்ஆன் ரேக்குகளிலே அடுக்கப்பட்டு இருக்கும். ஆனால் அந்த குர்ஆனை எடுத்து ஓதுவதற்கு மக்கள் இருக்க மாட்டார்கள். எழுத்தளவில் குர்ஆன் இருக்குமே தவிர நாவளவில் அவர்களுடைய உதட்டிலே குர்ஆன் இருக்காது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, எப்பேற்பட்ட காலத்தை நீங்கள் சந்திப்பீர்கள்? பள்ளிவாசல்கள் கட்டிடங்களாக இருக்கும், பள்ளிகளாக இருக்காது. லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலத் தக்வா, பள்ளிவாசல் என்பது உள்ளச்சத்தை சார்ந்தது, உள்ளம்மையை சார்ந்தது. பள்ளிவாசல் என்பது உள்ளச்சத்தில் கட்டப்பட்டதுதான் பள்ளிவாசல் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி இருக்கிறார். போட்டி போட்டு இவன் இவ்வளவு கோடியில் இந்த மாவட்டத்திலே பள்ளி கட்டி இருக்கிறான் என்றால் இவனை பார்த்து இதைவிட அதிகமாக நாம் பள்ளியை கட்ட வேண்டும் என்பதாக கட்டிடங்களாகத்தான் பள்ளிவாசல்கள் இருக்கும். இந்த காலத்தை நீங்கள் அடைவீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, பள்ளிவாசலினுடைய வாடை கூட இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் சந்திப்பீர்கள். பள்ளிவாசலுடைய வாடை கூட அவரிடத்தில் இருக்காது. எந்த அளவுக்கு என்றால், ஜனாசாவாக ஆன பிறகுதான் அவர் பள்ளிவாசலுக்கு வருவார். அந்த அளவுக்கு பள்ளியை விட்டும் தூரமாக இருப்பார். ஆனால் அப்பொழுது அவர் நுகர்வதற்கு அவர் உயிரோடு இருக்க மாட்டார், ஜனாசாவாக இருப்பார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களை, இன்னும் சொன்னார்கள், பின்னால் ஒரு காலம் வரும். எப்பேற்பட்ட காலம் தெரியுமா? மனிதர்கள் தங்களுடைய பிள்ளைகளை மனிதர்கள் தங்களுடைய
நாய்களை, தங்களுடைய நாய்களை பிள்ளைகளை வளர்ப்பதை போல நாய்களை வளர்ப்பார்கள். அப்பேற்பட்ட காலத்தை நீங்கள் அடைவீர்கள். எப்படி நம்முடைய பிள்ளைய, பெத்த பிள்ளைய வளர்க்கிறோமோ, பாலூட்டி சீராட்டி தாளாட்டி, அதே போல நாய்களை வளர்ப்பீர்கள். பிள்ளையை வளர்ப்பதை போல நாய்களை மடியிலை போட்டு வளர்ப்பீர்கள். அப்பேற்பட்ட காலத்தை நீங்கள் வெகு சீக்கிரம் நீங்கள் அடைவீர்கள். இன்னும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்பேற்பட்ட காலத்தை நீங்கள் சந்திப்பீர்கள்? மது அதிகமாக குடிக்கப்படும் காலத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். எங்கு பார்த்தாலும் விபச்சாரம், மது, அத்தனையும் இன்னும் வெகு சீக்கிரம் அந்த மோசமான காலத்தை நீங்கள் அடைவீர்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமக்களே, இப்பேற்பட்ட காலத்தை சந்திக்கக்கூடிய நாம் இந்த புத்தாண்டை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டுமா, இல்லை கவலை கொள்ள வேண்டுமா? இது கவலையை ஏற்படுத்தக்கூடியதா, இல்லை மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதா என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலம் என்பது சுருங்கும். எப்படி சுருங்கும்? ஒரு ஆண்டு ஒரு மாதத்தை போல இருக்கும், ஒரு மாதம் ஒரு வாரத்தை போல இருக்கும், ஒரு வாரம் ஒரு நாளை போல இருக்கும், ஒரு நாள் ஒரு மணி நேரத்தை போல இருக்கும், ஒரு மணி நேரம் நெருப்பு அணைவதை போல இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்பொழுதுதான் ஜும்மா வந்ததை போல தெரிந்தது. அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு ஜும்மா. இப்பொழுதுதான் ஏழைகளின் பெருநாளான இந்த திருநாளான ஜும்மா வந்ததை போல இருந்தது. அதற்கு முன்னதாக அடுத்த ஜும்மா வந்து விட்டது. இப்பொழுதுதான் ரமலான் கடந்ததை போல இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக ரமலான் நெருக்கமாக ஆகிக் கொண்டிருக்கின்றது. ஒரு ஆண்டு ஒரு மாதம், ஒரு மாதம் என்பது ஒரு வாரம், ஒரு வாரம் என்பது ஒரு நாள், ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம் என்பது நெருப்பு அணைவதை போல என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களை, இந்த ஆண்டை, பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டிலே நாம் நிறைய அமல்களை செய்ய வேண்டும். கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக கணித்து நிறைய மறுமைக்கு தேவையான, மறுமைக்கு தயாரிப்பு செய்யக்கூடிய வருடங்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, நம்முடைய பிறந்த நாளையோ நம்முடைய புத்தாண்டையோ கொண்டாடக்கூடியவர்களாக, மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அந்த விஷயங்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அமைத்துக் கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் கவலைப்பட வேண்டும் என்பதாகத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்கள் பேசக்கூடிய எந்த ஒன்றாக இருந்தாலும் அதை அல்லாஹ் பதிவு செய்யாமல் இல்லை. நீங்கள் பேசக்கூடிய, நீங்கள் கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹ் பதிவு செய்யாமல் இல்லை, எல்லாவற்றையும் பதிவு செய்து கொண்டே இருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருன் நாஸ், மக்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? மன் தால உம்ருஹு ஹஸனஹு, செயல்களில் மிக அழகாக யார் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் மக்களில் சிறந்தவர்கள். மன் தால உம்ருஹு மன் ஷர்ரன் நாஸ், மக்களில் ஆக கெட்டவர்கள் யார் தெரியுமா? ஆக தீய காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் தான் ஆக கெட்டவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, கிடைக்கக்கூடிய இந்த ஆயுள் காலத்தை, இந்த ஆயுளை நல்ல முறையிலே பயன்படுத்தி நிறைய அமல்களை செய்து மறுமைக்கு தேவையான தயாரிப்புகளில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை, நசீபை வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தர் புரிவானாக. வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி